இப்போ பார்த்தீங்கன்னா 2026 எலெக்ஷனை பற்றி நம்ம பெருமாள் பேச போகிறாரு. இந்த மழை பெஞ்சிட்டு இருக்கிற சமயத்தில் என்ன நடக்குதுன்னு நம்ம பெருமாள்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுப்போம். நீங்கள் சொல்லுங்கள் பெருமாள். மைக்கை கொடுத்துட்டேன். 26 இப்போது 26வது எலெக்ஷன் அப்ப மழை பெஞ்சிக்கிட்டு இருக்குது. அது மழை பெய்து கொண்டு இருக்கிறது. இடி மின்னலாக மின்னல் என்று வெளிச்சம் வந்து கொண்டு சவுண்டு கேட்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வெளிச்சம் வந்து கொண்டு இருக்கிறது. நீங்கள் டிவிக்கே ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா? தோக்குன்னு நினைக்கிறீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாம், 2025 தோற்று விட்டார் என்று சொல்லலாம். இல்லை, அவங்க 2025 எலெக்ஷனுக்கே வரல, 26 ஜெயிப்பாங்களா அப்படின்னு கேட்குறேன் உங்ககிட்ட. இல்லை, 25 வந்து விட்டார். யார்? விஜய் அவர்கள், தமிழக கட்சி. ஆமாம், அப்பயே ஓப்பன் பண்ணிட்டாரு. சொல்லுங்க, வந்து விட்டார். அது எல்லாருக்குமே தெரியும். நீங்கள் விஷயத்துக்கு வாங்க. 26 ஜெயிக்குமா இல்லையான்னு சொல்லுங்க எல்லாருமே. என்றால் இப்போது 25 நடந்து கொண்டு இருந்தது. 25 எலெக்ஷன் ஈரோடு மாவட்டத்திற்கு மட்டும்தான் நடந்தது. அதை விட்டு தள்ளுங்கள். நீங்க 25 எலெக்ஷனில் அவர் ஜெயிப்பாரா? சரி பெருமாள், இப்ப 2026 யாரு ஜெயிப்பாங்கன்னு சொல்லுங்க. 2026 இந்த மழை பெய்ந்து கொண்டு டைம்ல, எலெக்ஷன் டைம்ல இப்படி மழை பெய்ந்து கொண்டு இருக்கிறது. அவர் விஜய் அவர்கள் 2025 கட்சிக்கு வந்து கொண்டார். ஆமாங்க, 2025 அவர் போராடி கொண்டு நிறையா இல்ல, விஜய் வந்துட்டு எல்லாருக்குமே தெரியும். ஜெயித்து விட்டார். அவர் வந்து ஜெயித்து விட்டார், வெற்றி பெற்று விட்டார். இப்பொழுது அவர் நல்லது செய்வார் என்று நம்பிக்கொள்கிறோம். சரி, இத்துடன் இந்த பேட்டியை முடித்து கொள்கிறோம். உங்களிடம் விடைபெறுவது நல்லித்தோட்டம் நவீன், நல்லித்தோட்டம் பெருமாள். நன்றி, வணக்கம். அவ்வளவுதான்.